அஜித் சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லியுமே ஷாலினி மேம் வற்புறுத்தலாக ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஜித்குமார் சாருக்கு சமீப காலமாகவே உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணதை தொடர்ந்து அக்டோபர் மாதமும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு. அண்ட் அவருக்கு தான் உடல்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவரோட ஒய்ஃபான ஷாலினி மேமுக்குமே சமீபத்தில் உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அவங்களுக்குமே ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இப்படி வீட்டில் முக்கியமான 2 பேத்துக்குமே உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால ஷாலினி மேம் ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடி நர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்களாமா. ஆனால் அஜித் சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்காரு. அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அண்ட் எனக்கும் இப்போ ஷூட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, உன் கூட நான் இருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் ஷாலினி மேம் விடாப்பிடியாக இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே அடமெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கும் உடல்நிலை சரியில்லை அண்ட் உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை, உங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் நாள் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா, கண்டிப்பாக நம்ம 2 பேர்த்தையுமே பார்த்துக்க ஒரு ஆள் போட்டோம் அப்படின்னா நம்மளோட சேஃப்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் பணம் நமக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் புரியுது. ஆனால் இது நம்ம 2 பேத்துக்காக தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அஜித் சாரை ஷாலினி மேம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேர்த்தையுமே 24x7 ஹவர்ஸ் பார்க்க ஒரு அப்சர்வேஷன் பண்ண ஒரு லேடி நர்ஸை வந்து அவங்க போட போகிறாங்களாமா. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டான டைமில் மாத்திரை எடுத்து கொடுக்குறது, ஊசி போடுறது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் பர்டிகுலர்லி அஜித்குமார் சார் இதெல்லாம் பண்ணுறாரா அப்படிங்கிறத ஷாலினி மேம்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஷாலினி மேம் அஜித் சாரோட ஹெல்த்தில் எவ்வளோ சிரத்தையாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் பார்க்கும் போதே நமக்கு புரியுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க யூடியூபர் இர்ஃபான் அவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் எது பண்ணாலுமே அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அண்ட் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியை ரிவீல் பண்ணியிருந்தாரு, பேபியோட ஜெண்டரை ரிவீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு அவர் மேலே வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு பர்சனலாக சண்டை ஒன்று பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. இதெல்லாம் தான் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் அவர் பண்ணியிருந்த ஒரு வீடியோலையுமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அவர் ஒரு பைக் வாங்கி அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு பைக்கை ஓட்டும் போது அவர் ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டியிருந்திருக்காரு. இந்த ஒரு வீடியோவை பார்த்த பலரும் சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் உங்களோட அபராதம்லாம் இருக்குமா, பிரபலங்களுக்குலாம் உங்களோட அபராதம் அப்படிங்கிறது கிடையாதா, சட்டம் அப்படிங்கிறது கிடையாதா அப்படின்னு வாய்ஸ் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனித்த போலீஸார் அவரோட வீடியோவை பார்த்து அதுக்கு வழக்கு பதிவு போட்டு 1500 ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரலாக போகுது. எது பண்ணாலும் கட்டத்துறைக்கு கட்டஞ்சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இர்ஃபானுக்கு போகுதுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.